இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்காம யாரும் வெயிட் லாஸ்க்குள்ள தயவு செஞ்சு போகாதீங்க. நமக்கு தான் வெயிட் லாஸ் ஈஸியா நடக்குதே. நம்ம தான் இந்த வாரத்துல 2 கிலோ குறைச்சிட்டோமே, 1 மாசத்துல நம்ம 4 கிலோ குறைச்சிட்டோமே, இந்த ஒரு டைம் ஹோட்டல் போலாமே, இந்த ஒரு டைம் ஃபங்ஷன்ல வீட்ல போய் சாப்பிடலாமே, ரொம்ப ஆசையா இருக்கு, ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கு, இத செஞ்சு சாப்பிட போறேன், இத வாங்கி சாப்பிட போறேன்ற முடிவ தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கி வச்சுட்டு, அதுக்காக அது பின்னாடி போய்க்கிட்டே இருங்க. அது போட்டு அந்த இது உங்களுக்கு ஃபிட் ஆகி உங்களுக்கே கண்ணாடியில ஃபீல் ஆகுற வர தயவு செஞ்சு அந்த குறிக்கோள்ல இருந்து தயவு செஞ்சு வெளியே வராதீங்க. வீட்டிலேயே இருந்தாலும் ஹெவி ஃபுட்ஸை ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ 2-3 டைம்ஸ் அதையே ரிப்பீட்டடாக பண்ணி சாப்பிட்றது அதுவுமே ரொம்ப ராங்கான விஷயம்தான். வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. போகவே முடியாத சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வயிறை ஃபுல் பண்ணிட்டு போங்க. அப்படியும் முடியலையா, நீங்கள் வீட்டிலேயே குக் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு போயிருங்க ஹெல்த்தியாக. அப்புறம் நம்மள பார்க்குறவங்க ஒரு பெரிய பொய் சொல்லுவாங்க. அத மட்டும் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. "நீ குண்டா இருக்கும்போது அழகா இருந்த. இப்போ ஒல்லியாகி உன் கண்ணெல்லாம் சப்பி நீ அசிங்கமா இருக்க. இது உனக்கு நல்லாவே இல்ல. நீ பழையபடி வெயிட் போட்டு வான்னு" சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் பண்ற வரை உங்க காதை சற்று மூடியே வைத்துக் கொள்ளுங்கள். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். பாய். தேங்க் யூ ஸோ மச்.